சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படின்ட்டு அப்படியே உள்ள வந்து ரைட்டு திரும்புங்களா அது வந்துடும். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சேடான விஷயம் நடந்துச்சுங்க. கரெக்டாக 38 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து. பாருங்கப்பா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் என்னபிள் பண்ணிடலாமா? அவங்களே வந்து என்னங்க சிரிச்சிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சிரிச்சிட்டேன். வழக்கமாக நீங்கள் பார்க்குற மோட்டோ விளாக் மாதிரி இந்த வீடியோ இருக்காது. சரி, ஸோ எனக்கு பார்ட் டைமாக ஓட்டுறதுக்கு எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மெயின் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்னதை பற்றி இருக்குது அப்படின்னா, எஸ் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இன்றைக்கும் வழக்கம் போல் வந்து நம்ம ரேபிடோ பை டேக்ஸி ஓட்ட போகிறோம். ஆனால் இந்த டைமில் நான் ஓட்டி போட்டதில்லை. எந்த டைம்னா 5 PM to 10 PM வரைக்கும். ஸோ நைட்டு 10 PM வரைக்கும் இந்த 5 hour நம்ம நான் ஸ்டாப் ஓட்ட போகிறோம். இந்த 5 hour நம்ம ரேபிடோ பை டேக்ஸி ஓட்டி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா இல்லையான்றதை இன்றைக்கி ஒரு சின்ன சேலஞ்சாக வச்சு ஓட்ட போகிறோம். ஏன்னா சேலஞ்ச் மாதிரி வச்சு ஓட்டினா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஓட்டுறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி. ஸோ பார்க்கல நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஆர்டர் போடுறாங்கன்றதை பார்க்க நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கல நீங்கள் எப்படி ஆர்டர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி நம்ம சேனலில் போன வீடியோஸில் கேட்ட நிறைய டவுட்ஸுக்கு இந்த வீடியோஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வந்து நம்ம சேனல் யாரும் நியூ கம்மர்ஸ் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ரோ உங்கள் சேனல் நான் நியூ கம்மர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம்னா டெலிவரி வீடியோஸ், அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் நம்ம போட போகிறோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. டைம் என்ன கரெக்டாக 4:34 ஷார்ப்பாக நம்ம வந்து 5 மணிக்கு நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ அப்புறம் பாருங்க கைஸ், இன்றைக்கான மோட்டோ விலாக் செட்டப் வந்து இது வேறு மாற்றிருக்கேன். சரி, வழக்கமாக நீங்கள் பார்க்குற மோட்டோ விலாக் மாதிரி இந்த வீடியோ இருக்காது. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் போது மேக்ஸிமம் நம்ம கால் வரைக்கும் லைட்டாக தெரியும். ஸோ இத்தனை நாள் நம்ம வச்சுட்டு இருந்த அந்த மவுண்ட் வந்து ஸோ அதை வந்து அவுத்து வச்சிட்டோம், ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் ஸோ பழைய வீடியோஸ் நானே சும்மா எடுத்து பார்த்தேன் வீடியோஸை. அதில் வந்து இந்த மவுண்ட்டு போட்டு ஓட்டும்போது கொஞ்சம் நல்லா தூரமாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதையே மாற்றிட்டேன். ஸோ ஆனால் இந்த மவுண்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் கைஸ், இது தெரியுதா? இங்கே லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மவுண்ட் அவுட் வச்சேன். பட் அது உடஞ்சாலும் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது நீங்கள் நம்ம போட்டு ஓட்டி பார்ப்போம். இந்த மவுண்ட் வச்சு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். அது இருக்கட்டும். ப்ரோ பின்னாடிலாம் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது, வாங்கி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. ஆமாம், ஒரு சின்ன வயசில் தான் சொன்னல, ரெகுலராக வீடியோ பார்க்க தெரிஞ்சிருக்கோம். சின்ன வயசில் வந்து ஒரே சட்டை போட்டு வரான்டா கிரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ நிறைய பேர் கலாச்சாங்க. அது திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு மைண்டில் ஒரு மாதிரி சைக்காக ஆரம்பிச்சிச்சு. அப்பயே முடிவு பண்ணுறது தான், அதனால ஃப்யூச்சரில் பெரிய வீடு கட்டுறோம், ரூம் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வரேன்டா சொல்கிறீங்க, இருங்கடா ஃப்யூச்சரில் எவ்வளோ ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லி அப்பயே ஒரு ஆசையை கொண்டு வந்தேன், வெறியை கொண்டு வந்தேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இது. கொஞ்சம் லைட்டாக பொஸ்டட் ஆகிடுச்சு, பட் இன்னும் ஃபயர் நிறைய இருக்குது. ஸோ அதான் இவ்வளோ ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நானே நம்ம சேனலில் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் சொன்னது தான், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா பண்ணுங்க கைஸ், நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய வரும். அப்போ ரீசெண்டாக நான் ஒரு வேறு துறையில் ஒன்று போராடிட்டுருக்கேன். அதை நம்ம சேனல் ரெகுலராக பார்க்க தெரிஞ்சிருக்கோம் என்ன துறைன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, சில பேர் நிறைய ட்ரெஸ்ஸிங்லாம் பயங்கரமாக போட்டு வராங்க. ஸோ அதனால் எனக்கு அப்பயே வந்து ட்ரெஸ்ஸிங் இன்னும் நல்லா நம்ம பண்ணணும், ஏன்னா கான்ஃபிடன்ஸ் வரணும். நிறைய பேர்ட்டு நம்ம பேசும்போது கான்ஃபிடன்ஸ் வரணும்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா பண்ணால் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதனாலேயும் நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா போடணும் அப்படின்றக்காக வந்து நான் அடிக்கிட்டேன். ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள், புது சட்டை ஒரு 6 வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்கே பேரும் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் டி நகர் வாங்குறேன். சரி விடுங்க, அதெல்லாம் இப்போ பேச வேணாம். கண்டென்ட்டே மாட வீடியோ கண்டென்ட்டு. ஸோ டைம் கரெக்டாக 4:47 ஆகுது உறவுகளே. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ பைக்கை வெளில இறக்கி நல்லா துடைப்போம். பைக்கை வெளில இறக்கி நல்லா துடைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்டி சக்ஸே அது இருக்குது பாருங்கள் அப்பார்ட்மெண்ட். ஸோ அதுக்கிட்ட போவோம். ஸோ அதுக்கிட்ட போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம ரேபிடோ பை டேக்ஸி ஆன் பண்ணலாம். ஸோ அப்புறம் ரீசெண்டாக நம்ம பெரிய பைக் ஓட்டும் போது பெரிய பைக்கில் ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஹேண்டில் பாரில் லூஸாக இருக்குது R15 பைக்கில். ஸோ அதை போய் ஹேண்டில் பார் டைட் பண்ணோம். 79,520 கிலோமீட்டர் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி. பார்க்கலாம் நம்ம எத்தனை கிலோமீட்டரில் முடிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் வெயில் எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டால் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எனக்கு இருக்குது. ஸோ இனி வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக வேணால் தான் அடிச்சுது. பட் நமக்கு ஒன்றும் வெயிலாம் ப்ராப்ளமே இல்லை, பழகி போச்சு. அச்சிச்சோ, நம்ம மூட்டையில் எடுக்கும்போது மைக்கில் வாய்ப்படுது, மைக்கில் வர உங்களுக்கு குறவருன்னு கேட்குமே. பார்க்கலாம் கைஸ், நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறமா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சம்பாதிச்சுலாம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நீங்கள் சர்ஜி இந்த டைமில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் இந்த 11 மணி டைம்லலாம் சர்ஜி போட்டிருக்காங்க. நான் ரீசெண்டாக அடிக்கடி செக் பண்ண ரேபிடோவில். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 5 PM 9 PM வரைக்கும் ஓட்டி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் ஏர்னிங்ஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 5 PM 10 PM வரைக்கும் நம்ம ஓட்டி போட போகிறோம். ஸோ இன்றைக்கும் நல்லா ஏர்னிங்ஸ் வரும்னு சொல்லி நம்ம நம்புவோம். அது பாரு எவனோ ஒருத்தன் காத்தாடி விட்டுனுக்கிறான். பழைய ஃப்ரெண்டு அவன். ரீசெண்டாக அன்றைக்கி அவனை பார்த்து பேசினேன். அவன் காத்தாடி விட கூப்பிட்றான் அவர்களை இந்த டைமில் போயிட்டு. ஏய் நம்ம வயசு என்னடா அது, இன்னும்டா விளையாடிட்டுல எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சுடா. எனக்கு காத்தாடி பண்ணுறது, இந்த விளையாடுறது இதெல்லாம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை. இந்த டைமில் பணம் சம்பாருது எதனா ஒன்று பண்ணுன்னு தோணுது வாழ்க்கையில். இந்த டைமில் விளையாடுற வயசாக எனக்கு என்னமோ தாண்டிட்ட மாதிரி எனக்கு சம்திங் தான் ஃபீலு. கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே விளையாடுறதெல்லாம் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கேம்லாம் கூட நான் விளையாடுறதில்லை. கேம்லாம் நான் ஏற்றவே இல்லை. லாஸ்ட்டாக 2019 விளையாடணும்னு நினைக்கிறேன் ஏதோ சம்திங் கேம்.
அதுக்கப்புறம் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம ஜென்ரேஷன் பசங்க. நான்லாம் இறக்குனது கூட கிடையாது. ஓகே டைம் ஷார்ப்பாக 4:55. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் என்னபிள் பண்ணிடலாமா? நம்ம சேனல் ரெகுலராக பார்க்க தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து போடுவோம். அதை போட்டோம்னா ரேபிட் தர வந்து கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. சரி நீங்கள் போடலாமா? ஸோ இதில் வந்து இன்சென்டிவ் அண்ட் மோர் போனோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து கீழே இருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 9 ரூபா காமிச்சிது. ஸோ அன்றைக்கி வந்து 12 ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு 3 நாள் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஓட்டல அன்றைக்கி வந்து 29 ரூபா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 9 ரூபா இருக்குது. ஸோ இது வந்து மாறிட்டே இருக்கும் வரவுகளே. அதாவது நம்ம ரொம்ப நாள் ஓட்டாமல் இருந்து வந்தோம் அப்படின்னா வந்து இந்த 9 ரூபா அந்த மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலராக தினமுமே ஓட்டணும் அப்படின்னா இது மாறும். 29 ரூபா 39 ரூபா சில டைம் 70 ரூபா கூட இருக்கும். ஸோ எனக்கு போன வருஷம்லாம் ஓட்டும் போது ஒரு வாரத்துக்கே 29 ரூபா சம்திங்காக காமிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு வாரத்துக்கு 89 ரூபா காட்டுது. 89 ரூபா போட்டோம் அப்படின்னா ஸோ 7 நாளுக்குள்ளே எத்தனை ஆட்டோனா எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கமிஷனே பிடிக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பிளானு. ஸோ இந்த சப்ஸ்கிரைபு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஜிஎஸ்டி வந்து பிடிப்பாங்களா, ஆனால் கமிஷன் 17% பிடிப்பாங்களா, அது பிடிக்க மாட்டாங்களாம். ஸோ ஆனால் இன்சென்டிவ் வந்து அப்ளிகபிள் கிடையாது கைஸ். ரேபிட் வந்து இன்சென்டிவ் பேஸ் பண்ணி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ இந்த ப்ளே கொடுத்துட்டு நம்ம ஜிபே மூலிமா கூட நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே கேஸ் இன்றைக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளானே நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு 9 ரூபா. ஓகே கேஸ் இன்றைக்கி வந்து நம்ம 10 ஆட்டோ எடுத்துக்கலாம். அந்த 10 ஆட்டோக்கு வந்து கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எடுக்க போகிறது 10 ஆட்டோ தான் எடுப்போம். மேக்ஸிமம் 10 ஆட்டோக்குள்ள தான் எடுப்போம். அதனால் எல்லாமே பெரிய பெரிய ஆட்டோ தான் கேஸ் நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் நம்ம தண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம் இந்த இருக்கா. அப்புறம் சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்து வந்தீங்களா அப்புறம் நீங்கள் கேட்டால் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஒரு அதில் வேர்க்கல் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்கே ஆஃப் டியூட்டின்னு இருக்கா. சரி இங்கே ஆஃப் டியூட்டின்னு இருக்கா. ஸோ இதை வந்து ஆன் டியூட்டி கொடுத்துட்டா போதும். ஓகே ஆன் டியூட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ இங்கெல்லாம் தான் சர்ஜி போட்டிருக்காங்க. இந்த மார்னிங் டைமில் 11 AM அந்த டைமில் நல்லா சர்ஜி போடுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் சர்ஜி கம்மியாக தான் கேஸ் இருக்குது. இஸ் ஆன் பண்ணி 1 நிமிஷமால அது ஒரு ஆட்டோ கூட அடிக்கலையே இன்றைக்கி. என்னன்னு தெரியலையே. ஸோ ஐ டிமாண்ட் அண்ட் ஏரியா. ஓகே நம்ம ஐ டிமாண்ட் டைம் என்ன கரெக்டாக 5:08 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஆட்டோ கூட போடல. ஸோ வாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து வெயில் ஆகிடுச்சு நம்ம இருக்கிற இடம். இன்றைக்கி மறுபடியும் 58 ரூபா ஆர்டர் தான் கேஸ் போடுறாங்க. ஸோ 5:15 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எதுவும் பெரிய ஆர்டர் போடல அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஆர்டர் 100 ரூபாய் கிலோ வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சில டைம் தான் கைஸ் வாய்ப்பு கிடைக்கும். இது சும்மா ஒரு சின்ன விஷயந்தான். பெரிய பெரிய விஷயத்தை விட நம்ம இதை யோசித்து பார்த்துக்கலாம். நம்ம ஒரு விஷயம் கை கிட்டே இருக்கும். நம்ம பெரிய விஷயம் எதிர்பார்த்துட்ருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கை கிட்ட இருக்கிறதே கிடைக்காம போகும். அப்போ தான் அதோட அருமை தெரியும். இருக்கும்போது அது அருமை தெரியாது, இல்லாத போது தான் தெரியும். சரி வாங்க எப்படிக்கா ஒரு ரவுண்டு மாதிரி போவோம். ஸோ எப்படிக்கான ஆர்டர் வந்தால் பார்ப்போம். 64 ரூபா ஆர்டர் போடுறாங்க. பிக்கப்பே கோவருக்கு எங்கேயோ போகுது. அக்செப்ட் பண்ணலாமா? சரிங்க இன்னொரு 5 நிமிஷம் பார்ப்போம். ஸோ நான் நீ பார்சலையே வந்து ஆன் பண்ணி வைக்க போகிறேன் கைஸ். வெயிலே போக ஆரம்பிச்சிச்சு. டைம் கரெக்டாக 5:16 ஆகுது. ஸோ இன்னும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஆர்டர் கூட போடல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆர்டருக்காக காத்துட்ருக்கோன்னா ஒரு 60 ரூபாய்க்கு மேலே ஒரு நல்ல ஆர்டர் வந்தாலே அக்செப்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்குப்பா வானம். நல்லா இருக்குல்ல வானம். 108 ரூபா ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேனே. மதுரவாய் கிட்டே ட்ராப்பு. பிக்கப்பே 2.2 கிலோமீட்டர்ஸ் போதா. அடுத்த 5 ஹவர் சின்சியராக ஆர்டர் பண்ணுவோம். ரேபிட் தான் ப்ரோ வந்துட்டுருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். ஆர்டர் கேன்சல் பண்ணாதீங்க. வந்துட்டுருக்கேன் ப்ரோ. ஐ திங்க் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ. நான் வெளில தான் இருக்கேன். அப்படியே உள்ள வந்து ரைட் திரும்புங்களா. அது வந்துடும். நான் ஓட்டிங் சொல்லுங்க. சேனல் நேம் சூப்பர் சன் சார். சூப்பர் SUN சூப்பர் சன். ஆமாம் ஆமாம். இந்த 65 நாளில் டெலிவரியில் பார்த்து 1 லட்சம் சம்பாரிச்சு கட்டுறேன். இந்த மாதிரி போட்டுருந்தேன் நான் வீடியோ. அது பார்த்துருக்கீங்களா? அது வந்து நல்லா வைரல் ஆகிடுச்சு சார். 65 நாளில் டெலிவரியில் பார்த்து 1 லட்சம் சம்பாரிச்சு கட்டுறேன் ஸ்விக்கி ஓட்டி அப்படின்னு போட்டிருந்தேன். ஆமாம் அது பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கூகுள் மேப் வந்து கரெக்டாக தான் காட்டுதான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா ஒரு சில டைம் வந்து எங்கள் பக்கத்துலேயே இருக்கும் வழி. ஆனால் கூகுள் மேப் சுற்றி வான்னு காட்டும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஷார்ட் ரூட் என்ன இருக்கா பாருங்கள் ட்ராப்புக்கு. நீங்கள் ஷார்ட் ரூட்டில் இதை பார்த்துட்டு ஷார்ட் ரூட் இருந்தால் அது வழியாக போங்க. ஆட்டோமேட்டிக்காக மேப் வந்து அது ஷார்ட் ரூட் அதுவும் வந்துடும். ஏன்னா வந்து அந்த கூகுள் மேப் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த கம்பெனிக்காரங்க காசு கூகுள் மேப்புக்கு. ஸோ அதனாலே வந்து சுற்றி சுற்றி காட்டுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். வேலையாக ஷார்ட் ரூட்டை பேசினே வந்துக்கிறேன். நம்மக்கிட்ட யாருன்னா கொஞ்சம் பேச்சு கொடுத்தாங்கன்னா என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுறேன். அது நல்லதாக கெட்டதான்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம சேனலில் போன வீடியோஸ்க்கு ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் என்ன பைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு.
நான் வச்சிருக்க பைக் வந்து பேஷன் ப்ரோ BS6 அந்த பைக் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஏன் இப்போ வந்து ஸ்விக்கி டெலிவரி ஓட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டுறாங்க. நான் இப்போ ஃபுல் டைமாக எந்த டெலிவரியும் ஓட்டுறது இல்லை கைஸ், ஜஸ்ட்டு பார்ட் டைம் தான் ஓட்டுறேன். ஸோ அதுவும் வந்து நம்ம சேனல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் ஓட்டி போடுறேன். ஸோ எனக்கு பார்ட் டைமாக ஓட்டுறதுக்கு இந்த ரேபிடோ பைக் டேக்ஸி கொஞ்சம் நல்லா செட் ஆகி போச்சு கைஸ், கொஞ்சம் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கும். ஸோ அது இல்லாமல் ரேபிடோவை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸாக்டாக எல்லா டாப்பிக்கில் எந்த டைமிங்கில் மக்கள் சர்ச் பண்ணாலும் நம்ம வீடியோஸ் வரோம். ஸோ அந்த அளவுக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு. ஸோ எல்லா டைமும் ஓட்டி போடலாம் அப்படின்ட்டு ஓட்டி போட்டுட்ருக்கேன். சார் 117 சார். ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணதுக்கப்புறமே செகண்ட் ஆர்டரு ஒரு பார்சல் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. பார்சல் ஆர்டரில் ஏதோ சம்திங் பைக் டேக்ஸி விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அது இல்லாமல் ஒரு சில டைம் நம்ம பைக் டேக்ஸி ஆர்டர் அக்செப்ட் பண்ணாலும் அதில் சில பேர் பார்சல் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் எனக்கு சும்மா பார்சலையும் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதான் பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ஜாலி தான். ஏன்னு சொல்லுங்கள், நம்ம பைக் டேக்ஸி ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா ஸோ பின்னாடி அவங்க உட்காந்துட்டு வருவாங்க. நான் வந்து இந்த ரைட்லாம் பண்ணும்போது ஜாலியாக பாட்டு பாடி ஓட்டுறதே என்னோடய வழக்கம். நான் கஸ்டமர் சார் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் பாட்டு பாடினேன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். யாரா அவன் பைத்தியம் மாதிரி பாட்டு பாட வரான்னு யோசிச்சுட்டு போகிறாங்க. இதுவே நம்ம பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஜாலியாக பார்சல் தூக்கி பேக்கில் வச்சுக்கின்னு இல்லைங்கன்னா முன்னாடி எதனா சின்ன பொருளாக இருந்தால் வச்சுக்கின்னு ஜாலியாக நம்ம பாட்டு பண்ணி ஓட்டலாம் பாருங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. வரும்போதே கொஞ்சம் லைட்டாக நின்று தான் வந்துச்சு. போயினே இருக்கிறாங்க. சிக்னல் எப்போ போடுவாங்க? அந்த சிக்னல் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆசையாக இருந்தேன். ஏன்னா 150 ரூபாய்க்கு கிட்ட ஒரு அந்த ஆர்டரு. சரி பார்சல் ஆர்டர் ஆச்சு, போகும்போது ஜாலியாக பாட்டு பண்ணியே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ப்ளீஸ் அந்த கஸ்டமர் சார் வந்து கேன்சலே பண்ணிட்டுருக்காங்க இப்போ ஆர்டரை. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆர்டர் போட்டாங்க. அங்கே ஒரு ஹாப்பினஸான விஷயம் நடந்துச்சு. ஆர்டர் கஸ்டமர் சாரை பார்த்துட்டு இங்கே தான் இருக்காரு நினைக்கிறேன். ஐ திங்க் இவர் ஒரு பார்சல் ஆர்டர் கொடுத்து விட போகிறாரோ? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஸ்விக்கியில் ஓட்டி போடும்போது பார்த்தேன். ஃபாலோ பண்ணுறேன். அப்படிங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ரேப்பிடோவா? ஆமாம் ரேப்பிடோ தான்ண்ணா. பார்த்தீங்கன்னா கைஸ், அந்த அண்ணா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம வீடியோ பார்த்துருக்காரு ஆல்ரெடி. சந்தோஷம் அவரை பார்த்து. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே சார், உங்களுக்கு வழி தெரியுமா? காலைல இந்த 11லேருந்து இந்த 3 மணி வரைக்கும் ஓட்டினா ஸோ பெருசாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்காது, ஆனால் வெயில் இருக்கும். ஸோ இப்போ வெயில் இருக்காது, டிராஃபிக் இருக்கும். இது இல்லை அது இருக்குது, அது இல்லை இது இருக்குது, என்ன பண்ணுறது? பாருங்கப்பா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா தேங்க்ஸ் கைஸ். டைம் என்ன கரெக்டாக 7:23. ஸோ இது வரைக்கும் நம்ம 3 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஆனால் 196 ரூபா தான் சம்பாதிச்ச மாதிரி காட்டுது. செகண்ட் ஆர்டர் வந்து அந்த அமௌண்ட் ப்ராசஸிங் அப்படின்னு காட்டுது. சரி இது ஏனி ஸ்கூலில் போனேன் அப்படின்னா சம்திங் வென்றான்னு காட்டுது. இந்த பாருங்கள் 318 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஓகே டுடே நைஸில் காட்ட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் மெயினில் பாருங்கள் அப்டேட்டே ஆகலை இன்னும். 196 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. கைஸ் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கணும் தெரியும். நம்ம வந்து அந்த பூந்தமல்லி ஹைவே இருக்கும் இல்லையா, EVP ஃபிலிம் சிட்டி. ஸோ இங்கேருந்து அங்கே ஒரு 250 ரூபா 300 ரூபா ஆட்டு போட்டால் எப்படி இருக்கும்? எனக்கு அந்த பக்கம் போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் அப்போ டெலிவரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் டைமில் ஓட்டு ஞாபகம் இருக்குங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்க தெரியும். ஸோ அந்த நைட் டைமில் ஓட்டிட்டு மிட் நைட்டில் ஒரு 12, 1, 2 அந்த டைம்லாம். ஸோ அந்த டைமில் ரோடு லைட்டு அந்த பாக்கெட்டில் ஃபோன் வச்சுட்டு சாங்ஸு இதெல்லாம் நினைவு வருது. பயங்கரமான மெமரிஸ். ஸோ நான் இப்போ இங்கேருந்து அங்கே என்ன ஒரு ஆர்டர் போடலாம்னு சொல்லி மைண்டி தோணுது, ஆசைப்படுது. பட் பார்க்கலாமா நடக்குதான்ட்டு. ஒரு சில டைம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு மைண்டில் நினச்சிட்டே இருந்தால் அது நடந்துடும். நான் இந்த மாதிரி டெலிவரி பண்ணும்போது ஸோ அங்கே இருப்போம் இந்த மாதிரி பூந்தமல்லி ஹைவே கிட்ட. ஸோ அங்கேருந்து டீனர்கிட்ட ஒரு ஆர்டர் போனால் நல்லா இருக்குமே 250 ரூபா அந்த மாதிரி ஆர்டர் அப்படின்னு யோசிப்பேன். அதே மாதிரி போட்டிருக்காங்க. ப்ளீஸ் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்குள்ளே 10 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. 10 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. 3வது ஆர்டர் 4வது ஆர்டரா? 4வது ஆர்டர் யா. ஸோ பிக்கப் வந்து பக்கத்துலேயே தான் கேஸ். ட்ராப் வந்து நான் நினச்ச மாதிரி பூந்தமல்லி அந்த சரௌண்டிங்லாம் இல்லை. ஸோ இது வேறு எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் 296 ரூபா ஆர்ட்ரு. ஆனால் வர வழி சும்மா சொல்லக்கூடாது. இந்த வழிலாம் நான் வந்ததே இல்லை இது வரைக்கும். நம்ம வீட்டுக்கிட்டேருந்து நியர்லி 40 கிலோமீட்டர் மேலே தான் இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள் நிலா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வர ரோடு செம்மையாக இருந்தது. பெருசாக வீடுங்களே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தா குட்டி கிராமம் மாதிரி அழகாக நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. சரிங்க, இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் ஆர்டர் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகமாக இருக்குது. ஓகே கேஸ், இது வரைக்கும் 717 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். 5 ஆர்டர் பார்த்துருக்கோம். 717 ரூபாய்கிட்ட சம்பாதிச்சிருக்கோம். சரிங்க, இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் வந்து அந்த ஹாட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாமா? கும்மணஞ்சாவடி அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிற வழி என்னென்ன வழி அங்கே இங்கேருந்து
மெயினான இடம் எதுவோ நம்ம வீட்டுக்கு போகிற வழி, ஸோ அங்கெல்லாம் கொடுப்போம். ஸோ டி நகர், ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்து வைக்கிறேன். கரெக்டாக 38 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்டேருந்து. எங்கள் வீட்டுக்கு கணக்கு படி பார்த்தா கரெக்டாக 40 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ 800 நியர்பையில் தாங்க எங்கேயோ இருக்கும். இப்போ நம்ம எப்பா வரும்போது எப்படி ப்ரோ போர் அடிச்சுதா அப்படின்னு கேட்டால் லைட்டாக போர் அடிச்சுது. நான் பொறுமையாக கூப்பிட்டு வந்துட்டுருந்தேன். நான் பேசிக்காகவே பொறுமையாக தான் ஓட்டுவேன். அது கூப்பிட்டு வந்து ஒரு அக்கா வேறு, அவர் கேர்ள் வேறு, அதனால் வந்து இன்னும் பொறுமையாக தான் போயிட்டு வந்தேன். அன்றைக்கி ஒரு அக்காவை கூப்பிட்டு வரும்போது டைம் ஆச்சு கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டேன், மேம் எனக்கு ஸ்பீடெல்லாம் ஓட்ட தெரியாது, அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த மாதிரிலாம் ஓட்ட வராது அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, ஸ்பீடாக ஓட்ட தெரியாது அப்படின்னு கேட்டேன். இல்லை மேம் எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்பா சூப்பரு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு இல்லையா, அது நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து 26 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்து அந்த ட்ராப் வந்துச்சு. பரவாயில்ல, நான் 38லேருந்து 26 கிட்ட நம்ம இருக்கோம். இந்த பாறையை தாண்டி பார்த்தா பீச்சு சுத்தம். ஏன் சின்ன பார்த்தா கூட தெரில. இன்றைக்கி நான் ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பயங்கரமாக சிரிச்சுட்டே வந்ததுனால சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவங்களே வந்து என்னங்க சிரிச்சிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சிரிச்சிட்டேன். என்ன தெரியுமாச்சு, ஒரு ப்ரோ பின்னாடி வந்து பைக்கில் ஒன்று எழுதி வச்சிருந்தாரு. என்ன எழுதி வச்சுருப்பாரு டக்குன்னு கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரி நானே சொல்லிட்டா, ஃபாலோ பண்ணுறடா பாடிஸோடா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு கைஸ். எனக்கு அவரை பார்த்த உடனே அந்த டைலாக்கும் அவரையும் பார்த்த உடனே பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல கைஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, அது யார் படித்தாலும் வந்து அவங்களுக்கு பயங்கர சிரிப்பு வந்துடும். அங்கேருந்து ஒரு 103 ரூபா சம்திங் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது வந்து நம்ம கோயம்பேடு போகிற, அதாவது பூந்தமல்லி ஹைவே ரோடு. ஸோ கோயம்பேடுலாம் தாண்டி அங்கே பூந்தமல்லி போகிற ஹைவே ரோடு, அந்த ரோட்டில் கட்டாக போய் டாப்பாச்சு. அப்புறம் தண்ணி வேறு தாகிடுது கைஸ். வாட்டர் கேனில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோ தாகம். ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்ருக்கேன் கைஸ். இவ்வளோ நேரமாக கிட்டத்தட்ட நம்ம ஆன் பண்ணி 5 hour மேலே ஆகிடுச்சு. 5 hour நான் ஸ்டாப்பாக தான் ஓட்டிருக்கோம். பெருசாக எங்கேயுமே ரெஸ்ட் இல்லை. ஸோ அங்கங்கே ஒரு 2 நிமிஷம் சில ஆர்டருக்காக காத்துட்ருப்போம். எல்லா ஆர்டருக்கும் இல்லை, ஒரு சில ஆர்டருக்கு காத்திருப்போம். அப்புறம் அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டோம். என்ன பயங்கரமாக தண்ணி தாக்கிடுது. அந்த கஸ்டமர் சார் வந்து அவசரமாக போனோமா, அதனால் ஜூஸ் கல்ல எல்லாம் குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து இல்லை கொஞ்சம் அவசரம் அப்படின்னாரு. குடிச்சிட்டு போகலாமான்னு கேட்டதை விட அப்புறம் நான் குடிச்சிட்டு வந்துடுறேன் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஓகேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுறதுலையும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சரி அது பக்கம் இருக்கட்டும். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு நியர்பை போட்டாங்க ஒரு ஆர்டரு. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறம் நான் 10:50 அந்த டைம் தான் நான் ஆஃப் பண்ணேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டை தாண்டி எங்கேயோ இருக்கும். அதனால் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக 10 மணிக்கு நான் ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா அங்கே ஆஃப் பண்ண நம்ம வீட்டு பக்கம் சும்மா வந்தோன்னா கிலோமீட்டர் வேஸ்ட் ஆகும், பெட்ரோல் வேஸ்ட் ஆகுன்றக்காக. ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் வர வரைக்கும் நான் ஓட்டிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி 5 hourல 1000 ரூபா சம்பாதிச்சுமே, அது சம்பாரிச்சோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 9:55 அந்த டைமில் நம்ம வந்து 870 ரூபா அவ்வளோதான் சம்பாரிச்சிருந்தோம். நம்ம 10:50 வரைக்கும் இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா, டோட்டலாக நீங்கள் நம்ம 8 ஆர்டர் பார்த்துருக்கோம். 1084 ரூபா நம்ம வந்து ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. ஸோ டிப்ஸ் இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து கேட்டால் ப்ரொவைட் பண்ணி டிப்ஸ் நல்லாவே கொடுத்தாங்க. டோட்டலாக இன்றைக்கி 69 ரூபா நம்மளுக்கு டிப்ஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம டோட்டலாக 116 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம். இப்போ என் பைக் கணக்கு படி பார்த்தா பெட்ரோல் எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னா, என் பைக் வந்து 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. நம்ம வச்சுருக்க பைக் வந்து பேஷன் ப்ரோ BS6. நம்ம மைலேஜ் வச்ச வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருப்பேன். அதோட வீடியோ வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்த்துக்கோங்க. என் கணக்கு படி பார்த்தா 73, நம்ம அதிகபட்சமாக 200 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணிடலாம் கைஸ். 200 ரூபா நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 953 ரூபா தான் கைஸ் நம்ம கையில் வரும். 5 hour 50 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்து 953 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அப்புறம் இனி நமக்கு கமிஷன் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டோம். ப்ரோ இப்போ GST மைனஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டுடே ஏர்னிங்ஸில் அமௌண்ட் காட்டுது இல்லையா, அதெல்லாம் GSTயில் மைனஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட் காட்டுது. நம்ம அதில் பெட்ரோல் கைவிட்டு பொருள்லாம் மைனஸ் பண்ணாது, அதுதான் நமக்கான ப்ராஃபிட்டு. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட நம்ம ஆர்டர் எடுக்கல. ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்டர் நல்ல ஆர்டராக போட்டுருந்தாங்க. ஒரு 2 ஆர்டரில் மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம் நல்ல ஆர்டருக்காக. மற்றபடி நம்ம ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக தான் ஓட்டிருக்கோம். ஆனால் இது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட நம்ம சம்பாரிச்சோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன், நம்ம லாஸ்ட்டுக்கு 2 ஆர்டர் முன்னாடி ஒரு ஆர்டர் ஒரு அங்கிளை கூப்பிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ அந்த அங்கிள் நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அதை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கரு. ஸோ நான் வந்து பொறுமையாக தான் போவேன், கொஞ்சம் ஏறி இறங்குச்சு. நான் வந்து சாரி சார் கொஞ்சம் ஏறி இறங்குச்சு, சாரி இதுக்கப்புறம் கரெக்டாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சச்சா பரவாயில்ல இப்போ ஸ்லோவாக தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அவர் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, எப்பயுமே பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாகவே போங்கப்பா. அவரோட பையன் வந்து ரீசெண்டாக இந்த மே மாதம் 5ஆம் தேதி தான் வந்து தவறிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப கண் கலங்கி எமோஷ்னலாகி அவர் சொன்னார். அவர் பின்னாடி வந்து ஒரு கண் கலங்கி பேசுகிறது எனக்கு அப்படியே தெரியுது. ஆனால் ஜாக்கிரதையாக ஓட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் லாரி ஏதோ வந்து தட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், நம்ம கரெக்டாக போனால் வரவங்க எப்படி வருவாங்கன்றது தெரியாது. ஸோ அப்புறம் எப்பயுமே வந்து அதிவேகத்தெல்லாம் ஓட்டாதீங்க. ஏன்னா அந்த அங்கிள் பேசும்போதே எனக்கு லிட்டர் மாதிரி ஆயிடுச்சு.
நானே 5 நிமிஷம் அப்புறம் எதுவுமே பேசலை. எப்பயுமே லெஃப்ட் ரைட் மிரரை எப்பயுமே வச்சுக்கோங்க. நான் வந்து எப்பயுமே கைஸ் லெஃப்ட் ரைட் மிரரை பார்த்துட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக போயிட்டுருப்போம். திடீர்னு இந்த பூந்துக்கிந்தெல்லாம் சில பேர் போவாங்க, திடீர்னு லாரிக்காரங்க எப்படி வருவான்னு தெரியும். அதனால் நான் எப்பயுமே என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டே இருப்பேன். ஸோ யாருன்னா பின்னாடி ஸ்பீடாக வராங்களா, அப்படி ஸ்பீடாக வந்தால் நான் நகுந்து வந்துடுவேன். எப்பா நீங்கள் எங்கன்னா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அங்கிள் சொன்னோடனே எனக்கு கடவுளே நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் எப்பவுமே விழிப்புணர்வாக இருங்க. அதே வேகத்தெலாம் போகாதீங்க. யாரும் ஸ்பீடாக போயெல்லாம் டெலிவரி பண்ணாங்க. ஒரு சில டைம் வந்து கஸ்டமர் நம்மளை வந்து ஸ்பீடாக கொண்டு போய் கூட சொன்னாங்கன்னா, எனக்கு ஸ்பீடாக ஓட்ட தெரியாது மேம், எனக்கு ஸ்பீடாக வராது, எனக்கு சேஃபாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஃபாகவே போங்க. ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க பேச்சை பிளைண்டாக கேட்காதீங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் மனசுக்கு எது கட்டுன்னு தொட்டு செய்யுங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பின்னாடி வந்து நிறைய பேர் சொல்லிட்டுவாங்க, நம்மளுக்கு நாளை பின்ன கீழே விழுந்து கஷ்டப்பட்டோம்னா நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். அவங்க ஜஸ்ட்டு பரிதாபப்பட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்கன்றதை நான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஒரு சின்ன கீழே ஆனால் கூட உங்கள் வீட்டில் எவ்வளோ கவலைப்படுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்பீடாகவே ஓட்ட மாட்டீங்க.